வர செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 11 மணிக்கு நீங்க பாப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு தான் முழு சந்திர கிரகணம், அதாவது டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். சந்திர கிரகணம் அப்போ சூரியன், பூமி, நிலா இது மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நிலவுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸை கம்ப்ளீட்டா பூமி கட் பண்ணிடும். சோ நிலா வந்து பிளாக்கா தான் தெரியும், ஆனா ரெட்டா தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம எர்த்தை வந்து வெறும் ஸ்பியரா மட்டும் பார்க்காம அதை சுத்தி உள்ள அட்மாஸ்பியரோட சேர்த்து பார்க்கணும். அட்மாஸ்பியர்ன்றது வேற ஒன்றும் இல்ல, ஏர் மாலிகுல் தான். சன்ல இருந்து ஒயிட் லைட் வரும்ல, இந்த ஒயிட் லைட் இந்த அட்மாஸ்பியர் மேல படுறப்போ ஸ்கேட்டர் ஆகும். ஒயிட் லைட்ல விப்ஜிஆர்னு சொல்லிட்டு 7 கலர்ஸ் இருக்கும். இதுல ப்ளூ, வயலட் மாதிரியான லைட் ரேஸ் எல்லாம் ஷார்ட்டர் வேவ் லென்த்தா இருக்கும். இது வந்து ஈஸியா ஸ்கேட்டர் ஆயிடும். ஆனா ரெட்ல லாங்கர் வேவ் லென்த்தா இருக்கும். இது ஈஸியா ஸ்கேட்டர் ஆகாம அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போயிடும். ஆனா அப்படியே வெளியே போனாலும் மூணு மேல போய் படாதுல. இங்க தான் ரிஃப்ராக்ஷன் வந்து அட்டாக். எர்த்தோட அட்மாஸ்பியரை ஒரு லென்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லென்ஸுக்கு மேல லைட் ரேஸ் பட்டா என்ன ஆகும்? அது பெண்ட் ஆகும்ல. அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியருக்கு மேல லைட் ரேஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா அது பெண்ட் ஆகி வெளியே வரும். வெளியே வந்த ரெட் லைட் பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகி வரதுனால இது ஸ்ட்ரைட்டா மூணுக்கு மேல போய் படும். இதனால தான் மூணு நமக்கு பார்க்கிறதுக்கு ரெட் கலர்ல தெரியுது. இந்த ஈவென்ட் வர செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 9:58 இருந்து 12:22 வரைக்கும் நடக்கும். எக்ஸாக்டா நைட் 11 மணி அப்போ உங்களால ஃபுல் ரெட் மூணை பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்டை நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம். டெலஸ்கோப் இல்லைன்னா பைனாக்குலர் இருந்ததுன்னா இன்னும் கிளியராக பார்க்க முடியும்.